பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரிய பரிசுத்தவான்களே, பரிசுத்த வார்த்தைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொலி மூலியமா உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களிலே அநேகர் ஊழியத்துக்கு வந்தும் தேவனால் பயன்படுத்த முடியாமல் மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. அப்படி தேவனுடைய ஊழியம் இருந்தும் சபை இருந்தும் சபையை விட்டு விலகி போகிறாங்க. தேவனுக்காக வல்லமையாக செய்ய நினைத்து அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அர்ப்பணிப்போடு இருந்தாலும் தேவனுடைய வல்லமை விளங்க பண்ண முடியாமல் ஏமாந்து போகிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? என் அன்புக்குரியவர்களே, முதலாவது உங்களை நீங்கள் யார் என்பதை தேவ வசனத்துக்கு நீங்கள் ஒப்பாக வார்த்தையின்படி கேட்டவள அல்ல, அதன்படி நடக்கிறவளாக இருக்க வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசித்து பாருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். திருவசனத்தை கேட்க மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவளாய் இருங்கள். அப்படி செய்கிறவன் தான் சுய சாயலை கண்ணாடிக்கு முன்பாக பார்க்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படி அவன் கண்ணாடியை விட்டு விலகி போகும்போது தான் சுய சாயலை மறக்கிறான். பாருங்கள், இப்போ வார்த்தையின்படி வசந்தபடி நீங்கள் யார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துடைய வாயின் வார்த்தையினாலே நீங்கள் யார் என்பதை தேவன் சொல்லியிருக்கிறார் என்பதை படியுங்கள், வாசியுங்கள், விசுவாசியுங்கள், அதன்படி செயல்படுங்கள். ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட காரணம் என்ன? உங்களை தேவர்களைப் போல மாறுவீர்கள் சொல்லும் போது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார். தேவ சாயலாக ஒப்பாதான் தேவன் படைத்தார். ஆனால் தேவர்கள் என்பது கடவுளுக்கு அடுத்தவர்கள். ஏமாந்து போனான். மோசே தியாகம் பாரம் இருந்தது. அப்போஸ்தலர் 7 பாருங்க, 27 தொடர்ந்து வாசித்து பாருங்க. வஞ்சிக்கப்பட்டார். உன் அதிபதியா நாயுது வைத்தவன் யார் என்று கேட்ட போது அவன் தெரியவில்லை, ஓடிட்டான். 40 வருஷம் வீணாயிடுச்சு. அப்போஸ்தலர் 19 பாருங்க, 13 15 வரைக்கும் வாசித்து பாருங்க. பிரதான ஆசாரியருடைய பிள்ளைங்க வஞ்சிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்திலும் பவுல் நாமத்தை ஓட்டும் போது அவனை ஓட வச்சது பிசாசு. நீ யார் என்று கேட்டது. அதனால திருவசனம் நீங்கள் யார் என்பதை தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அதிபதிகள், தேவ சாயலாக இருக்கிறது என்று வசனம் எப்படி சொல்லதோ அதன்படியே பாருங்கள், அதன்படியே பேசுங்கள், அதன்படி செய்து பாருங்கள். உங்களை எந்த ஆவியும், எந்த மனுஷனும், எந்த ஊழியரும், எந்த கல்ல திருவசனம் வஞ்சிக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கவனமாக இருங்கள். வசந்தபடி கண்ணாடியாக வசந்தபடி பாருங்கள், பேசுங்கள், செயல்படுங்கள். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். God bless you.